Hello all. So in the video lecture we are going to start with introduction to costing. Okay. So starting with cost. So cost na enna adilendhu நம்ம வந்து we can start. Okay. So cost பார்க்கும்போது any organization which are in the activity of production or rendering of services or retail. Okay. எதுவா வேணா இருக்கலாம். So any organization அவங்க இன்கர் பண்ணக்கூடிய காஸ்ட் எல்லாத்தையும் we will differentiate into material, labor and overheads. Okay va? So other we call it as element of cost. Okay va? So we have various of cost. Or manufacturing company எடுத்தோம்னா they will use to purchase material and labor salary தரணும், அந்த factory rent தரணும். Okay va? And அந்த particular machinery repairs and charges வரும். Okay va? So இந்த மாதிரி we have variety of cost. Okay va? But நம்ம costing வரும்போது அது நம்ம இந்த எலமெண்ட்ஸ் கீழே வந்து குரூப் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர்ஹெட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் கீழே, லேபர் கீழே அண்ட் ஓவர்ஹெட் கீழே வந்து நம்ம குரூப் பண்ணுறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவர் த பீரியட் வாட் இஸ் தி சேஞ்சஸ் இன் காஸ்ட்டுங்கிறத நம்ம பார்க்க முடியும். மெட்டீரியலோ லேபரோ ஓவர்ஹெட்ஸோ இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதா, கம்மியாக இருக்கா. ஸோ வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக வி ஆர் குரூப்பிங் அண்டர் தி டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஆஃப் காஸ்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா, we can analyze the reasons எதனால் வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டோட ஒரு கேர்லெஸ்னஸ்னால அப்படி நடக்குதா, அப்படி இல்லைன்னா மார்க்கெட்லேயே வந்து அந்த மெட்டீரியலோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் சைடில் ஒரு இஷ்யூ இருக்குங்கும் பொழுது அது எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணி நம்ம காஸ்ட்டை வந்து திரும்ப கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த ஆக்டிவிட்டியை வந்து நம்ம வேரியன்ஸ் அனலிஸ்ட்டில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் காஸ்ட்னு பார்க்கும்பொழுது we are differentiate into material, labor and overheads. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் மெட்டீரியலையும் நம்ம ஃபர்தராக எப்படி நம்ம வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்னா டைரக்ட் காஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட். ஓகேவா? ஸோ டைரக்ட் காஸ்ட்னா என்ன? டைரக்ட் காஸ்ட்னா தோஸ் காஸ்ட் விச் ஆர் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் டு தி ப்ரொடக்ஷன் ஆர் கால் டைரக்ட் காஸ்ட். ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லை ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து நான் வந்து ரெண்டர் பண்ணணும், சர்வீசஸ் வந்து நான் ரெண்டர் பண்ணணும் அப்படிங்கும்போது வாட் ஆல் ஆர் தி காஸ்ட் நம்ம வந்து இன்கர் பண்ணுறோம். ஓகேவா? எதுக்கு? இன் ஆர்டர் டு கெட் தட் அவுட்புட் ஆர் ரெண்டரிங் சச் சர்வீசஸ். அவ்வளோதான். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துனோம்னா டைரக்ட் காஸ்ட் என்னென்னவாக இருக்கும்? ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் அவுட்புட் தேவையான மெட்டீரியல், அந்த லேபருக்கான சேல்ரி அண்ட் அது ரிலேட்டடான அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்க்கும்பொழுது வி கால் இட் அஸ் தி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அதே மாதிரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்பொழுது தோஸ் எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன காஸ்ட்னா அந்த பர்டிகுலர் இது கீழே குரூப் ஆகும்னு பார்த்தோம்னா, வி ஹாவ் வேரியஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் அவர் கம்பெனி. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வி ஹாவ் டு கிவ் சம் டீ ஸ்நாக்ஸ், இது அது தேவைப்படும். அண்ட் அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ப்ரொடக்ஷனுக்காக ஹெல்மெட் தருவோம், க்ளவுஸ் தருவோம், ஷூஸ் தருவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான காஸ்ட்டெல்லாம் வந்து வில் ஃபால் அண்டர் தி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நம்ம வந்து ஒரு பில்டிங்க்கு ரெண்ட்டு தரோம், ஸோ ரெண்ட்டுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எதுவுமே சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போது அதெல்லாம் வில் ஃபால் அண்டர் தி இன்டைரக்ட் காஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போது மெட்டீரியல்னு எடுத்தோம்னா வாட் ஆல் ஆர் தி டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரா மெட்டீரியல் வந்து டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லேபர்ஸ்க்கான சேஃப்டிக்கு ஹெல்மெட்டோ, க்ளவுஸோ, ஷூஸோ, அப்படி இல்லாட்டி அந்த மெஷின் ரன் ஆகுதுல்ல, ஸோ அதுக்கான போல்ட், நட்ஸ் அதெல்லாம் வந்து வி வில் கிளாஸிஃபை இன் தி இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். ஓகே? தென் லேபர் காஸ்ட்னு வரும்பொழுது இதெல்லாமே வந்து ரிலேட்டட் டு ஒரு பர்சனல் காஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகணும் லேபர்னு வரும்பொழுது. ஸோ அப்போது ஹவு வி வில் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க ஒர்க்கர்ஸ் எப்படி நம்ம பிரிப்போம்னா, ஒன்று தோஸ் ஹூ ஆர் டைரக்ட்லி ஒர்க்கிங் அண்டர் தி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், அவங்களாம் வந்து பார்த்தோன்னா லேபர்ஸ். வி வில் கிவ் வேஜஸ் டு தெம், டிபெண்ட்ஸ் அப்பான் தி அவுட்புட் ப்ரொடியூஸ்ட் ஆர் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி நம்ம வந்து பே அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த மேன் பவர் வந்து those manpower which are directly attributable to the productionனா அது நம்ம டைரக்ட் லேபர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இன்டைரக்ட் லேபர்னு வரும்பொழுது இந்த இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எம்ப்ளாயீஸ்க்கான சேல்ரி, இல்லை ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களோட சேல்ரி, அதெல்லாம் பார்த்தோன்னா தோஸ் ஆல் ஆர் அவங்களுமே வந்து என்ன, தே ஆர் மேன் பவர்.
பட் அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து ப்ரொடக்ஷனோட டிபெண்ட்டாக இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் இன்டைரக்ட் லேபருக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா ஹெச்ஆர் பர்சனல் அந்த ப்ரொடக்ஷன் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, அவங்களோட சேலரிஸ் எல்லாம் வில் ஃபால் அண்டர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டைரக்ட் லேபர். ஓகேவா? அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ், அதில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன? ஓகே, ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்கும்பொழுது இந்த ப்ரொடக்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட அதர் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாமே அந்த டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போது அதே மாதிரி இன்டைரக்ட் ஓவர் ஹெட்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது இதில் எனிதிங் விச் ஆர் நாட் கவர்ட் அண்டர் மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர் அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே we will be treated as overheads. ஓகேவா? ஸோ அப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா இப்போது வந்து நான் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்து காப்பிரைட் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஹேவ் டு பே சம் ராயல்ட்டி டுவர்ட் தம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ராயல்ட்டி நான் பே பண்ணால் மட்டுமே தான் எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் ப்ளூ பிரிண்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி நான் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போது அந்த பர்டிகுலர் ராயல்ட்டிக்கான அமௌண்ட் நான் பே பண்ணாட்டி தென் தேர் வில் பி நோ அவுட்புட். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா திஸ் காஸ்ட் வில் ஆல்சோ ஃபார்ம் அண்டர் தி டைரக்ட் காஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து overview of element of cost, material, labor and overheads. ஓகேவா? அண்ட் these can be further classified as variable and fixed. ஓகேவா? ஸோ எப்படி நம்ம வந்து வேரியபிள் ஃபிக்ஸட் இதை வந்து நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா when அவுட்புட்டுக்கும் அந்த யூனிட்டுக்கும் if there is some direct relation na it will be treated as variable cost. ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்து எல்லா டைரக்ட் காஸ்ட்டுமே will be variable. ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து சேஞ்ச் ஆக ஆக இந்த காஸ்ட்டும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? பட் வேரியபிள் பொறுத்த வரைக்கும் பர் யூனிட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ கன்சிடர் வி ஆர் கிவிங் அன் அவுட்புட் ஆஃப் 100 யூனிட்ஸ். ஓகேவா? அதுக்கான டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து கன்சிடர் 10 ஈச். ஓகேவா? ஸோ 10 per unit, 10 per unit and 10 per unit. நம்மளோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு we will take 10 per unit. ஓகே, ஸோ இப்போது வாட் இஸ் தி டோட்டல் காஸ்ட் ஃபார் ப்ரொடியூசிங் 100 யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி சொல்லுவோம்? ஸோ வி ஆர் ப்ரொடியூசிங் 100 யூனிட்ஸ் அண்ட் டோட்டல் காஸ்ட்டாக எவ்வளோ ஆகுது? 3 சேர்த்து 30 rupees ஆகுது. ஓகேவா? 30 per unit. அப்போது 30 per unit will be 3000 rupees. ஓகேவா? ஸோ என்னோடய ப்ரொடக்ஷன் வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஐ எம் ப்ரொடியூசிங் 200 யூனிட்ஸ் அப்படின்னா நான் 200 multiplied by 30, then the total cost will be 6000. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவுட்புட் ஏற ஏற நம்மளோட மெட்டீரியல் காஸ்ட்டும் நான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? பட் யூனிட் பர் யூனிட் என்னவாக இருக்குது? எல்லா கேசஸ்லேயும் ₹30 ஃபிக்ஸடாக தான். ஓகேவா? அப்போ வேரியபிள் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பர் யூனிட் வில் பி ஃபிக்ஸட். வேறஸ் நம்ம ப்ரொடக்ஷனோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண காஸ்ட் என்ன ஆகிட்டு இருக்கும்னா எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதே ஆன் தி அதர் ஹேண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா நான் வந்து என்னோடய ப்ரொடக்ஷன் என்னோடய கம்பெனிக்கான ஃபிக்ஸட் காஸ்ட் பர் ஆனன்னு பார்த்தோன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs ஆர் 6 lakhs. ஓகேவா? ஸோ அப்போது எய்தர் நான் ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், 10,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி டன்ஸ் ஆஃப் யூனிட் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வாட் எவர் த கேஸ் என்னோடய ஆர்கனைசேஷனோட ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து say that 5 lakh or 6 lakh rupee will remain the constant. ஓகேவா? நான் வந்து இந்த வருஷம் வந்து நான் ஒரு லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் வந்து ஒரு 500 டன் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி ஒரு 1000 டன் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேங்கிறனால என்னோடய ஃபிக்ஸட் காஸ்ட் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டோம்னா ஆகாது. வேறஸ் என்னோடய வேரியபிள் காஸ்ட் மட்டும் அதிகமாகும், லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எப்படி நான் வந்து டைரக்ட் காஸ்ட்டு இன்டைரக்ட் காஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வேரியபிள் காஸ்ட் ஆர் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் பார்க்கக்கூடிய ட்ரேடிங் அண்ட் பேனல் அக்கௌண்ட் வந்து எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் நம்ம டெபிட் பண்ணுறோமோ அது எல்லாமே வில் ஃபார்ம் அண்டர் தி டைரக்ட் காஸ்ட் ஆர் வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? அண்ட் தோஸ் வி ஆர் டெபிட்டிங் தி பேனல் அக்கௌண்ட் ஆர் இன்டைரக்ட் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எலமெண்ட் ஆஃப் காஸ்ட்டுக்கோட இன்ட்ரொடக்ஷன், அதோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டாக நம்ம கவர் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா காஸ்ட் ஆப்ஜெக்ட், காஸ்ட் யூனிட், காஸ்ட் சென்டர், ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் அண்ட் காஸ்ட் டிரைவர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் தான் ஒரு மேஜர் டெர்மினாலஜிஸ் யூஸ்ட் இன் காஸ்ட். இதுதான் வந்து டெக்னிக்கல் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இதில் வந்து காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, காஸ்ட் யூனிட்னா என்ன, காஸ்ட் சென்டர்னா என்ன, ஸோ
ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வாட் இஸ் மென் பை காஸ்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ காஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துனோம்னா த யூனிட் த ஃபைனல் அவுட்புட் நம்ம தரோம்ல, தட் இஸ் கால் காஸ்ட் ஆப்ஜெக்ட். சிம்பிளாக சொல்லணும்னா காஸ்ட் ஆப்ஜெக்ட்னும் போது த ஃபைனல் கமாடிட்டி. ஓகேவா? இப்போ வந்து ஒரு டூத் பேஸ்ட் அதுங்கிறது ஒரு காஸ்ட் ஆப்ஜெக்ட். டூத் ப்ரஷ் அப்படிங்கிறது ஒரு காஸ்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தி பர்டிகுலர் ப்ராடக்ட் வி ஆர் ப்ரொடியூசிங் or what is the particular services we are rendering. ஓகேவா? those are called the cost object. ஓகேவா? சரி, ஓகே. காஸ்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு டூத் பேஸ்ட்டு, ஒரு ப்ரஷ்ஷு, ஓகேவா, இல்லை ஒரு கார், ஒரு ஏசி, இதெல்லாம் வந்து நம்ம காஸ்ட் ஆப்ஜெக்ட் சொல்கிறோம். ஸோ சர்வீசஸில் எப்படி நம்ம வந்து காஸ்ட் ஆப்ஜெக்ட் சொல்கிறோம்னா தி டைப் ஆஃப் அசைன்மெண்ட் வி ஆர் ரெண்டரிங். ஓகேவா? இப்போ வி ஆர் சிஎம்ஏஸ். ஒன்ஸ் நம்ம குவாலிஃபை ஆகிட்டு when we are starting up our firm we have multiple assignments: cost audit, GST audit or GST return filing, ஓகேவா, புக் கீப்பிங். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அசைன்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு அசைன்மெண்ட்டும் வில் பி டேர்ம்ட் அஸ் தி காஸ்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம காஸ்ட் அப்போர்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணுவோம்னா இந்த காஸ்ட் ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு பர்டிகுலர் கார் தயாரிக்கிறதுக்கான என்னோட மெட்டீரியல் காஸ்ட் என்ன, என்னோட மெட்டீரியல் லேபர் காஸ்ட் எவ்வளோ, என்னோடய ஓவர் ஹெட் காஸ்ட் எவ்வளோ, இதெல்லாத்தையும் ஐ வில் குரூப் அண்டர் தி பர்டிகுலர் காஸ்ட் ஆப்ஜெக்ட். எனக்கு ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ வந்து காஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ சிம்ப்ளி காஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் தி ஃபைனல் அவுட்புட் ஆர் தி அசைன்மெண்ட் வி ஆர் ரெண்டரிங். ஓகேவா? அந்த அசைன்மெண்ட் ஆஃப் சர்வீசஸ் வி ஆர் ரெண்டரிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து காஸ்ட் யூனிட். ஓகேவா? காஸ்ட் யூனிட்னா என்னென்னா, நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்தோம்னா வாட் இஸ் தி ஃபைனல் அவுட்புட், அது எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? அது வந்து ஒரு யூனிட்டாக கன்சிடர் பண்ணுறோமா. ஓகேவா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்மெண்ட் கம்பெனி எடுத்துனோன்னா அதோட யூனிட் என்னவாக இருக்கும், ஒன் பீஸ் ஆஃப் ஷர்ட் சொல்லுவோம். ஓகேவா? இல்லை வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு பார்த்தோன்னா எப்படி நம்ம காஸ்ட் மெஷர் பண்ணுவோம்னா ஒரு கேசட் ஆஃப் கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிறதுக்கான இது. ஸோ அந்த மெஷர்ஸ் இருக்குல்ல, ஸோ வந்து ஒயர்ஸுங்கும் போது மீட்டர்ஸ். ஓகேவா? அண்ட் வந்து ஆயில்ஸ் வரும்போது லிக்விட். ஓகேவா? அதாவது வந்து லிட்டர்ஸ், லிக்விட் வரும்போது லிட்டர்ஸ், அந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம்ல. ஸோ தோஸ் ஆர் கவர் அண்டர் தி காஸ்ட் யூனிட். ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆப்ஜெக்டை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா பேஸ்ட் ஆன் தி காஸ்ட் யூனிட். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் வரும்போது ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி பீஸுன்னு சொல்கிறோம், பண்டில்னு சொல்கிறோம், இல்லை மீட்டர்னு சொல்கிறோம், லிட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆர் வெயிட், கேஜிஸ் சொல்கிறோம். இப்போ வேறு சர்வீசஸ் வரும்போது நம்ம எப்படி வந்து டேர்ம் பண்ணுவோம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்தோம்னா we will measure the cost unit by patient days. ஓகேவா? அண்ட் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனின்னு வரும்பொழுது அந்த ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஓவர் அந்த டூ அண்ட் ஃப்ரோ அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதை நம்ம எப்படி கவர் பண்ணுவோம்னா we call it as passengers கிலோமீட்டர். ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி லாட்ஜஸ், ஓகேவா, ரூம் ஸ்டேஸ், அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது we will say காஸ்ட் யூனிட் as ரூம் டேஸ், எவ்வளோ ரூம் டேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as மெஷர்ஸ். ஓகேவா? தட் இஸ், அதாவது நம்ம ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அது ஏதோ ஒரு மெஷரில் சொல்லுவோம்ல, அந்த பர்டிகுலர் மெஷர் இஸ் கால் காஸ்ட் யூனிட். ஓகேவா? தென் கம்மிங் டு தி காஸ்ட் சென்டர். ஓகேவா? ஸோ காஸ்ட் சென்டர்னால் என்ன? இப்போது ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்தோம்னா வி ஹாவ் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்கே தான் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகேவா? வில் ஹாவ் ஸ்டோர்ஸ். ஸ்டோர் வில் ஹாவ் ஆல் தி கண்ட்ரோல் ஆஃப் மெட்டீரியல் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட். ஓகேவா? அண்ட் வி ஹாவ் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வி ஹாவ் மல்டிபிள் கைண்ட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போது அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வி வில் கால் இட் as காஸ்ட் சென்டர். ஓகேவா? ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலி வில் பி காஸ்ட் சென்டர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது அந்த டிபார்ட்மெண்ட், இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுங்கும் போது இட் வில் பி ஒன் காஸ்ட் சென்டர். அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கீழே நம்ம என்னென்ன காஸ்ட் இன்கர் பண்ணுறோமோ அது இந்த காஸ்ட் சென்டர் கீழே நம்ம வந்து புக் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி அக்கௌண்டிங், ஹெச்ஆர், அக்கௌண்டிங் ஃபினான்ஸ்னு வரும்பொழுது அது கீழே வந்து என்னென்ன காஸ்ட் இன்கர் பண்ணோமோ அது அக்கௌண்டிங் கீழே வர காஸ்ட் சென்டர் கீழே நம்ம புக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பென்சஸ் புக் பண்ண வரும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி வேரி ஆகுது, அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா, அதோட ரீசன் என்ன, அதோட காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் ஸ்டடி பண்ணி எய்தர் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா அதுக்கான டெசிஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக எப்படி நம்ம எலமெண்ட் ஆஃப் காஸ்ட்டில் வந்து மெட்டீரியல் கீழே
மெட்டீரியல் சம்மந்தமான காஸ்ட்டை புக் பண்ணுறோம், லேபர் கீழே லேபர் காஸ்ட்டை புக் பண்ணுறோம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே ப்ரொடக்ஷன் டிபெண்ட் ஆன எக்ஸ்பென்சஸ் புக் பண்ணுறோம். அண்ட் எதுலேயுமே கவர் ஆகுறதில் ஓவர் ஹெட்ஸ்ன்னு பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டும் தே வில் ஹாவ் சம் எக்ஸ்பென்சஸ், ரைட்? ஸோ இப்போ அக்கௌண்டிங் பார்த்தோம்னா தே வில் ஹாவ் சம் பிரிண்டிங்கான காஸ்ட் அவங்க இன்கர் பண்ணுவாங்க, அந்த எம்ப்ளாயிஸோட சேலரிஸ், ஓகேவா? ஸோ அப்போ மொத்தமான ஒரு அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் நான் கவர்ன் பண்ணணுன்னா எனக்கு எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுக்காக வி வில் பி குரூப்பிங் தி காஸ்ட் பை பேஸ்ட் ஆன் தி காஸ்ட் சென்டர், ஓகேவா? இப்போது நான் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணணுன்னா அதுக்கு என்னென்ன காஸ்ட்டு, ஒரு எம்ப்ளாயோட ட்ரைனிங் காஸ்ட்டு, அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களோட சேல்ரி, ஓகேவா? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கான ரெண்ட்டு, அதாவது வந்து லைக் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி காஸ்ட், இதெல்லாம் வந்து ஹெச்ஆர் கீழே நான் குரூப் பண்ணும்பொழுது எனக்கு ஓவராலாக ஒரு அந்த பர்டிகுலர் காஸ்ட் சென்டர், ஹெச்ஆருங்கிற காஸ்ட் சென்டர் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து மானிட்டர் பண்ணலாம், ஓகேவா? தென் காஸ்ட் சென்டருக்கும் there is ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டருக்கும் there is a direct relationship, ஓகேவா? ஸோ இப்போது அக்கௌண்டிங் எடுத்துனோன்னா the top of the accounting department will be the finance director or finance manager, ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் தான் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேவா? எதுக்கு? அந்த காஸ்ட் சென்டருக்கு இருக்கக்கூடிய காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தே ஆர் ஆல் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ we will call them as a responsibility center. ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர். அவர் தான் அந்த பர்டிகுலர் காஸ்ட் சென்டரோட காஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸை வந்து பார்க்கணும், ஓகேவா? ஸோ இப்போது நார்மலி எனி பிஸ்னஸ், ஓகேவா, விச் ஆர் இன்டு பர்ஃபெக்ட் காம்படிஷன்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ஃபிக்ஸ் த ஸ்டாண்டர்ட் காஸ்ட், ஓகேவா? ஸோ அப்போது நான் ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா என்னோடய மெட்டீரியல் காஸ்ட் வந்து இந்த அமௌண்ட் எக்ஸீட் ஆகக்கூடாது, என்னோடய லேபர் காஸ்ட்டு இந்த பர்டிகுலர் அமௌண்ட் எக்ஸீட் ஆகக்கூடாது, அதே மாதிரி என்னோடய ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டோட எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு பட்ஜெட் பண்ணும் போதே வி வில் ஃபிக்ஸஸ் காஸ்ட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடும், ஓகேவா? பட் அந்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற காஸ்ட்லேயே தான் ஆகுமான்னு கேட்டோம்னா அது வந்து தே கேன் நாட் ஃபைனலைஸ், ஓகேவா? நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ண காஸ்ட்டுக்கு மேலேயும் ஆகலாம், அப்படி இல்லாட்டி அந்த காஸ்ட்டு கம்மியாகவும் ஆக்சுவல் பேலன்ஸில் வந்து நடக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் காஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் ஸ்டடி தான் நம்ம வந்து வேரியன்ஸ் காஸ்டிங் வந்து நம்ம பார்க்குறோம், ஓகேவா? ஸோ அப்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் ஹெட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இப்போ வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்ட் கொடுத்துருவோம், மெட்டீரியலுக்கு இவ்வளோ தான் காஸ்ட் ஆகணும், வேஜஸ்னால் இவ்வளோ தான் ஆகணும், மிச்சபடி ஓவர் ஹெட்ஸ்னால் இவ்வளோ அமௌண்ட் தாங்கிற ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ், அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்ஸ் அவங்க என்ன பண்ணணுன்னா தே ஹாவ் டு என்ஷூர் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத தே ஹாவ் டு என்ஷூர், ஓகேவா? ஸோ அவங்கள வந்து வி கால் தெம் அஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர், ஓகேவா? அண்ட் லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணக்கூடிய கான்செப்ட் பார்த்தோம்னா காஸ்ட் ட்ரைவர்ஸ். ஸோ வாட் ஆல் காஸ்ட் ட்ரைவர்ஸ், ஓகேவா? ஸோ யூஸ்வலி எனக்கு வந்து ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா இட் வில் டேக் சம், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 rupees ஆகுது, ஓகேவா? அதுதான் நார்மலாக நான் வந்து மார்க்கெட்லையும் சேல் பண்ணுவேன். பட் அந்த பர்டிகுலர் அவுட்புட்டுக்கு நான் வந்து ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீச்சர் ஆட் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னா இட் வில் நான் வந்து எக்ஸஸாக வந்து ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி நான் காஸ்ட் இன்கர் பண்ணுறேன்னா என்ன ஆகும், என்னோடய காஸ்ட் வந்து பூஸ்ட் ஆகும், ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் காஸ்ட்டை தான் வி கால் தெம் அஸ் காஸ்ட் ட்ரைவர்ஸ், ஓகேவா? சரி, ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், ஓகேவா? இப்போது நம்ம வி ஹாவ் பைக். ஸோ அந்த பைக்குக்கு வந்து பார்த்தோன்னா யூஸ்வலி இந்த மார்க்கெட் வில் பி சேம். பட் நம்ம ஒரு மாடிஃபை பண்ணி அந்த பைக் வாங்குகிறோம், ரிம் கலர் மாற்றுறோம், இல்லை நம்ம பைக்கு முன்னாடி வந்து ஒரு சிங்க பொம்மையோ இல்லாட்டி ஒரு ஹார்ஸ் பொம்மையோ வைக்கிறோம், ஓகேவா? அப்படி இல்லாட்டி நம்ம வந்து ஒரு லைட் கலர் மாற்றுறோம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நான் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு வேண்டியபடி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கோ ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீச்சர் தரத்துக்கோ நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் ஆட் சம் அடிஷ்னல் காஸ்ட் டு இட், ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகும், என்னோடய காஸ்ட் வில் பி ட்ரிவன் மோர், ஓகேவா? ஸோ அதனால் நம்ம அதை வந்து காஸ்ட் ட்ரைவர்ஸ்ன்னு பார்ப்போம். ஸோ வி ஹாவ் மல்டிபிள் ஒரு ஃபிக்ஸட் அவுட்புட். இப்போ யோகட் பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட், பட் அதுக்கு நான் ஃப்ளேவர்ஸ் கொடுக்குறேன், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ஒரு பிளாக் கரண்ட் ஃப்ளேவர், ஸோ இந்த மாதிரி ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் அப்படின்னு நான் தரும்பொழுது என்ன ஆகும்னா அதுக்கு ஆக்சுவல் காஸ்ட்டோட எனக்கு ஐ ஹாவ் டு இன்கர் மச் மோர் காஸ்ட் இன் ஆர்டர் டு கிவ் தட் ஒரு
ஸ்பெஷாலிட்டி தரணும். ஸோ அப்போது அந்த பர்டிகுலருக்கான காஸ்ட் தான் we call it as the காஸ்ட் ட்ரைவர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வாட் we have covered are what all are the various element of cost and some of the major techniques covered under terminologies covered under the costing வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். Thank you so much.